ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொலியில் கஞ்ச வியாபாரியும் முட்டாள் உதவியாளர்களும் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா. முன்னொரு காலத்தில் பணக்கார துணி வியாபாரி ஒருத்தன் இருந்தான். பணக்காரனாக இருந்தாலும் அவன் படும் கஞ்சம். அவன்கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லோருமே முட்டாள்கள். எங்கே புத்திசாலியை வேலைக்கு வச்சா அதிக சம்பளம் கொடுக்கணும், அதோடு அவன்கிட்டயே வேலை கற்றுக்கிட்டு தனக்கு போட்டியாக வியாபாரம் தொடங்கிடுவாங்கன்னு நினைச்சான். ஒரு நாள் விற்பனைக்காக வெளியூர் செல்ல முடிவு செஞ்சான். விலை உயர்ந்த துணிகளை 4 பெட்டிக்குள்ள எடுத்து வச்சு எல்லா பெட்டிகளையும் ஒரு ஒட்டகத்தோட முதுகுல ஏத்தி விட்டு 2 முட்டாள் வேலைக்காரர்களையும் உதவிக்கு அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். அளவுக்கு அதிகமா பொருட்கள் ஏற்றியதால வழியில பாரம் தாங்காம ஒட்டகம் கீழே விழுந்துடுச்சு. வேலைக்காரர்களை பார்த்து அவன், நீங்க இங்கேயே ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டு இருங்க, நான் பக்கத்துல இருக்க ஊருக்கு போய் இன்னொரு ஒட்டகம் கொண்டு வரேன், பிறகு சுமைய 2 ஒட்டகத்துகளையும் சமமா பிரிச்சு வச்சு பயணத்தை தொடரலான்னு சொல்லிட்டு, நான் இல்லாதப்போ நீங்க கவனமா இருக்கணும், நான் வர்றதுக்குள்ள மழை வந்துச்சுன்னா பெட்டிகளை எப்படியாவது நனையாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டான். சிறிது நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம முதலாளி பெட்டிகளை நனையாம பார்த்துக்க சொன்னாரு. இப்போது என்ன செய்யறதுன்னு ஒருத்தன் கேட்டான். பெட்டிக்குள்ள இருக்கிற துணிகளை எல்லாம் எடுத்து பெட்டிக்கு மேல போட்டு மூடிடுவோம், பெட்டி நனையாம இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னான். 2 பேரும் சேர்ந்து பெட்டிக்குள்ள இருக்கிற விலை உயர்ந்த துணிகளை எல்லாம் எடுத்து பெட்டிக்கு மேல போட்டாங்க. மழையில நனைஞ்சி துணியெல்லாம் ஈரமாயிடுச்சு. ஒட்டகத்தோடு திரும்பிய வணிகன் இதை பார்த்துட்டு, ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, துணியெல்லாம் நனைஞ்சி வீணாயிடுச்சுன்னு கோபமா கத்துனான். முதலாளி, நீங்க சொன்னபடி பெட்டி நனையாம இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து அதன் மேல போட்டோம், அந்த பெட்டி கொஞ்சம் கூட நனையில பாருங்கன்னு ஒருத்தன் சொன்னான். முட்டாளான உங்களுக்கு என்கிட்ட வேலை இல்லைன்னு அவங்கள அடிச்சு விரட்டிட்டான் வணிகன். கொஞ்சம் காசுக்கு சிக்கனம் பார்க்க போய் முதலுக்கே நஷ்டம் வந்ததை நினைச்சு வேதனையோட ஊர் திரும்பினானா அந்த கஞ்ச வியாபாரி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.